இனிய தமிழ் மக்களுக்கு வணக்கம் கூறி நாம் இந்த சங்க இலக்கியத்தின் தொடர்ச்சியை கேட்போம். தொல்காப்பியர் சொன்ன இலக்கணம், வள்ளுவர் காட்டுகின்ற மனையறம் படுத்தல், இதுக்கெல்லாம் சமமாக சங்க இலக்கியங்களில் அகத்திணை இலக்கியம் எழுதப்பட்டிருக்குது. வள்ளுவர் அன்பின் அடிப்படையில் வாழ்கின்ற வாழ்க்கை தான் சிறப்பும்பார். எப்படி இல்லறம் நல்லறமாக வேண்டும் என்று சொன்னால், அன்பும் அரணும் உடைத்தாயின் அது பண்பும் பயனும் அதும்பார். இல்லறத்தினுடைய தகுதி என்ன? அன்பு இருக்கணும், அரண் அது முறைப்படி இருக்கணும். இது ரெண்டும் தான் இல்லறத்தின் இரண்டு கண்கள். ஒன்று பண்பு, இன்னொன்று பயன். பண்புங்கிறது அன்பும், பயன்கிறது அறமும் ஆகும். இங்கே சங்க இலக்கியங்கள் மொத்தம் 18 10 8 18 என்னென்னது? ஒரே ஒரு வெண்பாவில் ஒரே ஒரு பாட்டில் 10 பாட்டுன்னு 10 அடக்கி சொல்லுவார். அதை நாம் அடுத்து விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். அதில் ரொம்ப அருமையாக சொல்வார். அதே போல் 8 தொகை, 8 நூல்கள் அந்த பாட்டில் வரும். இந்த 10 பாட்டும் 8 தொகையும் தான் 18 மேல் கணக்கு என்று சொல்லப்படும். அந்த 10 பாட்டை பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரியும் அது எப்படி தொடங்குது. முருகு பொருணாறு 12 முல்லை பெருகு வடமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல்குறிஞ்சி பட்டினப்பாலை 10 என்று சொல்லி அங்கே முடிப்பார். பட்டினப்பாலை கடாத்தொடும் 10 பார். கடாம்னா மலைபடு கடாம். இந்த 10 நூல்களையும் அந்த ஒரு பாட்டில் அடக்கியிருக்காங்கன்னா பார்த்துங்க அந்த சங்ககால புலவர்களுடைய புலமையை, திறமையை. அதே போல் 8 தொகையில் 8 அதே ஒரு பாட்டில் சொல்லுவாங்க. அந்த 8 தொகையில் வர குறுந்தொகை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்ற இத்திரத்தை 8 தொகை. அதில் அகத்திணை நூல்கள் அந்த 8ல் நமக்கு பார்க்கும் பொழுது 5ங்கிறோம். எது? நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 இதெல்லாம். 10 சேர மன்னர்களுடைய வாழ்க்கையை, 10 பேருடைய வாழ்க்கையை, அவருடைய வீரத்தை சொல்லுகின்ற நூல் 10 10 100 பாட்டு. அதற்கடுத்து அகம் புறம் என்ற இத்திரத்தை 8 தொகைம்பார். இந்த அகம்னா அகநானூறு, புறம் அப்படின்னா புறநானூறு. இந்த 8ல் 2 தான் புறப்பொருள் பற்றியது. அகங்கிறது அகநானூறு, அதுவும் அகப்பொருள். இப்போ இந்த குறுந்தொகையில் என்ன சொல்கிறாங்க ஒரு பாட்டில் என்ன? தலைவி ரொம்ப விவரமானவர். தலைவன் போருக்கு போவான் அல்லது வணிகம் மேற்கொண்டு செல்லுவான். பிரிந்து செல்லுகின்ற பொழுது தலைவிக்கிட்ட ரொம்ப நைஸாக சொல்லிவிட்டு, நான் போயிட்டு வரேன் கண்ணே, தான் வந்துடுவேன் அப்படின்மா. என்னையும் கூட்டிகிட்டு போங்கப்பா தலைவி. சங்ககால தலைவி, உன்னோடு என்னையும் அழைத்து செல், நீ இருக்கும் இடம்தான் எனக்கு சொர்க்கம். இங்கே வழியில் என்னென்ன துன்பங்கள்லாம் வரும். காட்டு வழி, வாழை நிலம், பகைவர்கள், கொடிய விலங்குகள், சிங்கம் புலி கரடி எல்லாம் வரும். இந்த பகல் நேரத்தில் பயணம் செய்ய முடியாது, வெயில் வெப்பம். இரவு நேரத்தில் போகும்பொழுது நீ பயப்படுவே. வேண்டாம், நீ வீட்டில் நல்ல நலமாறு, நான் விரைவில் வருவேன்.
அப்போ அவள் அழுதுகிட்டு சொல்லுவாள், செல்லாமை உண்டேல் எனக்குறை, நீ பயணம் மேற்கொள்ள போகலைன்னா அதை என்கிட்ட சொல்லு, நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இல்லை நீ போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க போயிட்டு நீ திரும்பி வர்றதை என்கிட்ட சொல்ல முடியாது, என்னை பார்க்க முடியாது. நின் வரவு உள்ளார்க்கு உரை, திருக்குறளில் சொல்லுவார் வள்ளுவர். நீ போகலைன்னா என்கிட்ட சொல்லு, நீ போயிட்டு திரும்பி வர்ற உன்னுடைய வரவை யாருக்கிட்ட சொல்ல போகிற? நான் இருக்க மாட்டேன், உன் பிரிவு துன்பம் தாங்காத நான் அப்படியே வேதனைப்பட்டு நான் இறந்து போவேன். நீ என்ன ஆனாயோ ஏதானாயோ, போன இடத்துல என்ன நடந்ததோ என்று மனதில் எண்ணி எண்ணி ஏங்கி அழுதே நான் என் வாழ்க்கையை முடித்து கொள்வேன் என்று சொல்லுவதாக வள்ளுவர் சொல்லுவார். இந்த தலைவி ரொம்ப பக்குவமாக சொல்கிறார், இவன் போயிட்டு வரங்கண்ணே, நீ பயப்படாத, உன்னுடைய மனதை தேற்றிக்கொள், நான் உன்னைத்தான் மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா, என் அருமை கணவனே, இந்த ஜென்மம் இல்லை, அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு கணவனாக வரணும், நான் தான் உனக்கு மனைவியாக வரணும். அந்த குறுந்தொகை பாட்டு வரிகள் சொல்கிறேன். இம்மை மாறி மறுமை ஆகினும் நீ ஆகியர் என் கணவனை. என்ன சொல்கிறா பாருங்க, இந்த ஜென்மம் இந்த பிறவியில் மட்டும் இல்லை, இந்த பிறவியில் நீ என் கணவன் தான். அதே நேரத்தில் அதனுடைய பொருள் என்ன, நீ போய் அங்கே வேறு எவ்வளையாவது புது மனைவியாக அமைத்து கொள்ளக்கூடாது. அது அவ்வளோ நுட்பமாக சொல்கிறான். அது மட்டுமல்ல, மறுமை ஆயினும், மறுமைனா அடுத்த பிறவி, மறுஜென்மம். நம்ம மறுஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு கணவனாக வரணும். அங்கே அவர் ரிசர்வ் பண்ண மாதிரி அடுத்த ஜென்மத்திலே நீ தான் எனக்கு கணவன், நான் தான் உனக்கு மனைவின்னு சொல்லல. அந்த தான் எப்படி அவனுடைய உள்ளத்தில் மனதில் இருக்கணுங்கிறத சொல்லி முடிப்பார். மறுமையாகினும் நீயாகியர் என் கணவனை. நான் எங்கே இருப்பேன் அடுத்த ஜென்மத்தில்? நின் நெஞ்சு நேர்பவளே. அதுதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது. தலைவியினுடைய ஆற்றல். நான் தான் அடுத்த ஜென்மத்தில் மனைவி மட்டுமல்ல, உன்னுடைய உள்ளத்திலே, உன்னுடைய இதயத்திலே, உன்னுடைய நெஞ்சிலே நிலைத்து நிற்பவளாக இருக்க வேண்டும். அப்போ தலைவனுடைய குணம் தெரியும், தலைவியினுடைய நல்ல திறமை தெரியுது. இப்படி அந்த குறுந்தொகை நூலில் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு திரைப்படமாகவே எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அகப்பாடல்கள் அமையும். அதுலேயும் இந்த அகநானூறுன்னு வரும். அது எல்லாமே நீண்ட பாடல்கள், அளவில் பெரிய பாடல்கள். அதெல்லாம் 10 பாட்டில் வரும், ரொம்ப ஜோராக வரும். அங்கேயும் நீண்ட பாடல்கள். அங்கு அகம் புறம் என்ற 2 திணைகளில் பாடல்கள் அமைந்திருக்கு. இங்கேயும் அகம் புறம் என்ற நிலையில் இன்றைக்கு இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். இதன் தொடர்ச்சியை மீண்டும் நாம் நாளை கேட்போம்.